எனக்கு காலையில எந்திரிச்சா 2 சாங் தான் மைண்டுக்குள்ளே ஓடும். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சாங் வரும்ல அது. அப்புறம் வந்துட்டு "அவ்வை சண்முகின்னு" சொல்லிட்டு ஒரு சாங் வரும்ல. அந்த 2 சாங் தான் ஓடும். ஏன்னா எனக்கு ரொட்டீனே அப்படி இருக்க மாரி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்பலாம் பெருசாலாம் பண்ண மாட்டேன். சிம்பிளா இந்த ஒன் பாட் ரைஸு, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்ட சொல்லி தயிர் சாதம் பண்ணிப்பேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி விட்டா இன்றைக்கி சாம்பார், கூட்டு, அதுக்கப்புறம் ரைஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏன் டைம் ஆச்சு? எதுக்கு டைம் ஆச்சுன்னே தெரியல. நான் ஒரு டைமிங் வைப்பேன். அது வந்து என்னன்னு தெரியல. அது ஒரு இதாயிடுச்சு. சாம்பார்லாம் இன்றைக்கி நான் வைக்கல. ஏன்னா வந்து இன்னொரு குக்கர் வந்து வாஷிங் போகுதுன்னு கழுவலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். கழுவுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், பொரியல் பண்ணேன். அதுலேயே வந்து சாதத்தை போட்டு கேரட் ரைஸ் அப்படின்னு அதை இது பண்ணிட்டேன். அது பண்ணிட்டு இருக்கப்பயே கொஞ்சோண்டு கேரட் அந்த வெங்காயம்லாம் எடுத்து வச்சுட்டேன். காலைல வந்து சாப்பாடு வந்து சாப்பிட முடியல. ரொம்ப என்னன்னு சொல்லலாம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால சரி மாவு வேறு இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே ஊத்தாப்பம் மாதிரி குட்டியாக போட்டுக்கிட்டேன். ஏன் இந்த குட்டி ஊத்தாப்பம் சீனா அப்படின்னு கேட்க வேணாம். என் டப்பா குட்டியாக க்யூட்டாக இருக்கும். அதனால் வந்து அதில் வைக்கலாமே, அழகாக காம்பேக்டாக இருக்குமே. நைட்டு வச்ச தக்காளி சட்னிலாம் இருந்துச்சு. எல்லாம் எடுத்து போட்டு ஆஃபீஸ்க்கு போட்டேன். ஸோ இதுதான் வந்து இது. ஆனால் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து உள்ளே போனோம் அப்படின்னா டைமே இருக்காது. என்ன பண்ணுறது, இதில் கெட் ரெடி வித் மீலாம் போடுறதுக்கு இல்லை. எது கையில் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து மூஞ்சில் அப்பிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போவேன். ரொம்ப அவசர அவசரமாக தான் இந்த தடவை போகிற மாதிரி இருக்குது. நானும் நேரமாக எந்திரிக்கலாம் தான் ட்ரை பண்ணுறேன். பட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என் குக்கிங் வீடியோ வரும். நீங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. நானும் குக்கிங் வீடியோ போடலான்னு ஆசை தான். எங்கே போடுறது இப்படி கிளம்பிட்டு இருந்தா.